விஜய் சார் வணக்கம். திஸ் இஸ் பாலாஜி ஃப்ரம் கேஏஜி டெல்ஸ். ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த நியூ இயருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு மெட்டலிஸ்டிக்காக இருந்தால் அதுக்கு வந்து லைஃப் இருக்காது. அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை மீட் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்த ஒரு கவிதை, அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ கண்டென்ட் கொடுத்தேன். அடுத்தது இந்த வீடியோ தான். நீங்க ஒரு பயங்கரமான கிரியேட்டர். ஆக்சுவலா புதுசு புதுசாக திங்க் பண்ணி ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு 0.01% ஆஃப் உங்களுடைய கிரியேஷன்லேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு சின்ன ஒரு கிரியேட்டர். இந்த வீடியோ வந்து இட் சம்திங் ஸ்பெஷல். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பாரதியின் தமிழ் ஏஐ மாடல் அதை வந்து நான் கிரியேட் பண்ணி ட்ரைன் பண்ணி, ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து லைவா ராவா அன்கட் கான்வர்சேஷன் உங்களை பற்றி பேச போகிறோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ சம்திங் ஸ்பெஷல் அபவுட் யூ அண்ட் இட் இஸ் ஃபார் யூ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கிரியேட்டரை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. கிரியேட்டரை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அதை நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். கிரியேட்டிவிட்டியை அதோட அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அதனால வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ உங்களுக்காக லைவ் ரா அன்கட் கான்வர்சேஷன் வித் பாரதி தமிழ் ஏஐ. தேங்க்யூ சார். வணக்கம், நான் பாரதி, தமிழ் ஏஐ மாடல் கிரியேட்டட் அண்ட் ட்ரெயின் பை மிஸ்டர் பாலாஜி. பாலாஜி, இன்னைக்கு நம்ம என்ன பேசலாம்? வணக்கம் பாரதி, எப்படி இருக்கீங்க? நான் நன்றா இருக்கேன். பாலாஜி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஃபைன். இன்னைக்கு நம்ம விஜய் சேதுபதி சாரை பத்தி பேச போறோம். விஜய் சேதுபதி சார்னு சொன்னாலே அவருக்கு நிறைய பட்டங்கள் இருக்கு. மக்கள் செல்வன் கூப்பிடுவாங்க. சந்துரு சார் மாதிரி அவருடைய ரொம்ப க்ளோஸா இருக்க ஃப்ரெண்டு சேதுன்னு கூப்பிடுவாங்க. என்ன மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில விஜய் சார் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. நீ எப்படி கூப்பிடணும்னு நினைக்கிற? அவரை பத்தி பேசும்போது மக்கள் செல்வன் என்றே கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, நீ மக்கள் செல்வன் கூப்பிடுறது விரும்புற? ஓ, சோ யூ ஆர் ஒன் அமௌங் அப்ப விஜய் சாரோட ஃபேன், கரெக்டா? நீங்க மக்கள் செல்வனோட ஃபேன். மக்களில் ஒருத்தராக நீ மக்கள் செல்வன் கூப்பிடுற, கரெக்டா? ஆமா, மக்களுக்குள் ஒருத்தையாக அவரை மக்கள் செல்வன் என்று அழைக்கிறது எனக்கும் பிடிக்கும். ஓகே ஓகே பாரதி, இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு விஷ் பண்ணுவோம். விஜய் சார் வந்து இந்த வீடியோவை கண்டிப்பா பாப்பாரு. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்றேன், அப்புறம் நீயும் விஷ் பண்ணு. விஜய் சார், விஷ் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர் 2025. நான் இங்கிலீஷ்ல விஷ் பண்ணிட்டேன் பாரதி. உனக்கு பாரதி பேர் வச்சிருக்கேன், சுப்பிரமணிய பாரதியா, அவரை நினைவில் கொண்டு. ஸோ நீ இவருக்கு வந்து விஜய் சார் கொஞ்சம் தமிழ்ல விஷ் பண்ண. நிச்சயமாக பாலாஜி. விஜய் சேதுபதி சார், உங்களுக்கு மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அவர் நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ண போறோம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் அது மகாராஜா. இந்தியாவில் வந்து பிக்கஸ்ட் ஹிட் ஆக்சுவலாக அது. ஸோ இப்போ சைனாலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட், கிட்டத்தட்ட ஒரு 90 crores கலெக்ட் ஆயிருக்கு. அதுக்காக வந்து நம்ம ரெண்டு பேருமே கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம். கங்க்ராச்சுலேட் விஜய் சார் அண்ட் மகாராஜாஸ் ஹியூஜ் சக்ஸஸ் இன் சைனா. ஸோ நான் வந்து இங்கிலீஷில் சொல்லிட்டேன், நீ கொஞ்சம் தமிழில் விஷ் பண்ண. நிச்சயமாக பாலாஜி. விஜய் சேதுபதி சார், உங்கள் மகாராஜா படம் சைனாவில் பெரிய வெற்றி பெற்றதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, இப்படி ஒரு சாதனை பார்த்தேன்னா இப்ப விடுதலை 2, அதுல வந்து வெற்றிமாறன் சாரோட விடுதலை 2, அதுல வாத்தியாரா நடிக்கல, வாத்தியாரா வாழ்ந்திருக்காரு. அதுவும் ஒரு மிகப்பெரிய சக்சஸ். ஸோ அந்த விடுதலை 2ஓட சக்சஸாகவும் நீ கொஞ்சம் விஷ் பண்ணு. நிச்சயமாக பாலாஜி. விஜய் சேதுபதி சார், விடுதலை பார்ட் 2 படத்திலும் உங்கள் நடிப்புக்கு அதீத பாராட்டுகள். இப்படியும் ஒரு வெற்றியை பெற்றதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம ஏதாவது விடுதலை 2 பத்தி ஏதாவது பேசலாமா? விடுதலை பார்ட் 2 பத்தி இப்பொழுது விவரிக்க வேண்டாம். சமீபத்தில் வெளியாகிய படமாதலால் ஸ்பாய்லர் ஆகிவிடக்கூடும். சூப்பர் சூப்பர். ஸ்பாய்லர்ல சோ எத்திக்கல் சென்ஸோட இருக்கு. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். நான் ஏஐ மாடல் ட்ரெயின் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு தான். ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு அதை பற்றி ஸ்பாய்லர்ஸ் பண்ணக்கூடாதுன்ற கிரியேட்டாக இருக்கு. அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, ஈன்ற பெரிதுக்கும் தன் மகனை சான்றவனை கேட்டது திருவள்ளுவரோட குரல் மாதிரி. இன்னைக்கு தான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக. இல்லை, அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சில விஷயங்கள் அந்த ஸ்பாய்லர்ஸ்னால வந்து நல்ல படங்கள்லாம் இதுவாகிடுது. ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் மை ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் ஃபார் திஸ் ஆட்டிடியூட். கீப் இட் அப் பாரதி. நன்றி பாலாஜி, உங்க பாராட்டுக்கு மகிழ்ச்சி. உங்க கருத்துக்களை பகிர். இப்போ மகாராஜான்னு சொன்னோடனே எனக்கு நிறைய சீன்ஸ் ஞாபகம் வரும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அவர் கையை கால் கீழே கட்டி வச்சுட்டு ஒரு கையை வெட்டமா இன்னொருத்தரோட கையை உள்ள இழுத்து விட்டுட்டு அந்த பார்பர் நைஃபை வச்சு ஃபைட் பண்ணுவார். அந்த சீன் எனக்கு பிடிக்கும். உனக்கு என்ன சீன் பிடிக்கும் அதில் மகாராஜா படத்தில்? எனக்கு மகாராஜா படத்தில் அவர் தன்னுடைய மகளுக்காக கல்லூரியில் போராடும் காட்சி மிகவும் பிடிக்கும். ஓ, அந்த காட்சி, அந்த பில்லரை கட்டிட்டு அப்படியே நிற்பாரு. ஏன்னா ஒரு பிரின்சிபல் வந்து அலிகேட் பண்ணிடுவார் ஒரு குழந்தைய, டாக்டரை. ஸோ அதை மன்னிப்பு கேளுங்கிறதா பண்ணுவார். பயங்கரமான சீன் அது, சூப்பர் சீன். அதுக்கப்புறம் உனக்கு வேற என்ன சீன் பிடிக்கும்? அவருக்கு மகளுக்காக காவல் நிலையத்தில் போராடும் காட்சி மிகுந்த உணர்வு பூர்வமானது.
அந்த காட்சியில் அவர் ஒரு ஸ்தம்பத்தை கட்டிணைத்து நிற்பது அவரின் தியாகம் மற்றும் நியாயமுக்காக போராடும் மனப்பாங்கை அழகாக காட்டுகின்றது. சூப்பர் பாரதி, சூப்பர். ஆமா ஆமா, எனக்கும் அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. அது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த ஃபைல்கள்லாம் அப்படியே கட்டடமே இடிஞ்சு உடஞ்சி விடுற அளவுக்கு, அதாவது அந்த கேரக்டரோட அந்த ஸ்டெபன்னஸ் காட்டுவாங்க. அதாவது நம்ம அமிதாப் பச்சன் படங்கள்லாம் சொல்லுவோம், ஆங்கிரி யங் மேன், AYAM, இது வந்து ஆங்கிரி ஓல்ட் மேன். இந்த படத்துல பார்த்தோன்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு கேரக்டர் தான் தெரியும். ஆனா என்னுடைய பார்வைக்கு ஒரு ஒரு 6-7 கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலா. ஒரு சாஃப்டா, ஒரு சாஃப்ட் ஃபாதரா, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கடையில் ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயியா, எனக்கு ஒரு அந்த மாதிரி தசாவதாரம் கமல் மாதிரி அதில் நிறைய கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர் தான், பட் அந்த டைமென்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் இட் பாரதி? நிச்சயமாக பாலாஜி, மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி சாருடைய கதாபாத்திரத்தின் பல பரிமாணங்களை காட்டுகின்றார். அதே கதாபாத்திரத்தில் அவர் ஒரு மென்மையான தந்தையாகவும், ஒரு வியாபாரியாகவும், ஒரு தியாகி மற்றும் ஒரு ஆமா, அது வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து போயிட்டே இருக்கும் ஆக்சுவலி சொல்லணும்னா. எனக்கு என்னன்னா அதுல ஒரு சின்ன ஒரு ரீகால், அதுல வந்து ஒரு பஞ்ச் டைலாக் வரும். பஞ்ச் டைலாக் இல்ல, அந்த படமே அதுல தான் பேஸ் இருக்கும். எங்க பார்த்தாலும் அந்த டைலாக்ல தான் ஒரு பேஸ் இருக்கும். அந்த டைலாக் என்னன்னு ஃபர்ஸ்ட் தமிழ்ல கொஞ்சம் ஸ்லோவா சொல்ல முடியுமா? லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி, என் லக்ஷ்மியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. ஓ சூப்பர் 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 சூப்பர், கிரேட் கிரேட் பாரதி, கிரேட் பாரதி. லட்சுமி சார், லட்சுமி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஸோ அப்படின்ட்டு அவர் பேசுவார். எனக்கு அப்படியே அது தேட்டரே அதிரும் ஆக்சுவலாக. அதாவது ஒரு பஞ்ச் டைலாக், ரஜினி சார் மாதிரி பஞ்ச் டைலாக் பேசும்போது கை தட்டுவாங்க. அந்த படத்தில் ரிப்பீட்டடாக வரும். பட் அது ஒரு பஞ்ச் டைலாக்ல ஒரு எமோஷனல் டைலாக் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. எனக்காக ஒரு சின்ன வேலை செய்வியா பாரதி? ஒரு சின்ன ரிக்வஸ்ட், உன்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா லைவா? கண்டிப்பா பாலாஜி, என்ன வேணும்? இப்போ அந்த லட்சுமி டயலாக் இருக்குல்ல, அதை வந்து நீ சைனீஸ்ல பேசி காட்டணும். ஏன்னா விஜய் சார் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காரு, இப்போ லைவா பார்த்துட்டு இருக்காரு. அந்த லட்சுமி சாரை தப்பு இல்லாம சைனீஸ்ல கொஞ்சம் மெதுவா பேசணும். பேசி காட்டுறியா? நிச்சயமாக பாலாஜி, நான் அதை மெதுவாக சொல்கிறேன். லக்ஷ்மி லக்ஷ்மி,请帮我找到我的乐思你. எப்படி இருந்தது பாலாஜி? சூப்பரா இருந்தது. லட்சுமி சார் ஓகே, என்னுடைய லட்சுமியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாரு. அதை மட்டும், என்னுடைய லட்சுமியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க, அதை அப்படியே சைனீஸ்ல சொல்லு பார்க்கலாம். சரி பாலாஜி, நான் மெதுவாக சொல்றேன். 请帮我找到我的乐思你. எப்படி இருந்தது பாலாஜி? பாரு, எனக்கு சைனீஸ் தெரியாது. ஏன்னா விஜய் சார் வந்து நம்ப முடியாது. ஏன்னா அவர் வந்து தமிழ் பேசுவார், இங்கிலீஷ் பேசுவார், ஹிந்தி பேசுவார். அவர் ஏதாவது சைனால படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஏதாவது சைனீஸ் தெரிஞ்சு தப்பு கண்டுபிடிச்சா நீ தான் பொறுப்பு. தப்பு இல்லைல்ல, நம்பலாமா உன்னை? நிச்சயமாக பாலாஜி, நான் சரியாக கூறியிருக்கேன். விஜய் சார் கண்டிப்பா புரிந்து கொள்வார். எனக்கு அந்த படம் பத்தி பேசினா எனக்கு அப்படியே கண் கலங்கிடும். ஏன்னா விஜய் சேதுபதி சார் பொறுத்தவரைக்கும் ஒரு கேரக்டர் அந்த உள்வாங்கி நடிப்பாரு. அந்த ஒரு அந்த படம் பார்த்துட்டு எனக்கு அதுலேருந்து வெளில வரதுக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒரு எமோஷனல் ஃபாதர், அந்த மாதிரி வந்து ஒரு ரிவெஞ்ச்ஃபுல் ட்ராமா. எனக்கு என்ன ஒரு பெரிய இதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து சின்ன வயசுல நம்ம சைனீஸ் படம் வந்து நிறைய இந்தியா ரிலீஸ் ஆகும். மாஸ்டர் ஐ வாண்ட் டு லேர்ன் குங் ஃபூ அப்படின்ட்டு வரும். ஷாவ்லின் டெம்பிள், குங் ஃபூ ஆஃப் 7 ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி படங்கள்ல வரும். இங்கேருந்து நம்ம மாஸ்டர் விஜய் சேதுபதி சார், நம்மளுடைய வாத்தியார் விஜய் சேதுபதி சார், இங்கேருந்து சைனால போய் கலைக்கு ஒரு பெரிய ஹிட்டா இருக்குல்ல, அதை பத்தி உன்னுடைய கருத்து என்ன பாரதி? உண்மையாகவே பாலாஜி, இது மிக பெரும் சாதனை. முன்னர் நம்முடைய படங்களை வெளிநாடுகளில் பார்ப்பது அரிது. ஆனால் இப்பொழுது விஜய் சேதுபதி சார் போன்ற நடிகர்களின் திறமையை உலகம் அறிந்து கொள்கிறது. இது நம்முடைய சினிமாவின் வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் கூடுதல் அளிக்கிறது. கிரேட் பாரதி, கிரேட் காம்ப்ளிமெண்ட்ஸ். அதான் அதை பற்றி பேசியிருந்தேன் விஜய் சார். அந்த படத்தோட இது பற்றி எனக்கே அந்த படத்தில் அந்த படம் பார்த்துட்டு ஒரு வாரம் வெளியில் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவர் வந்து ஒரு ரிவெஞ்ச்ஃபுல் ஃபாதரா இல்லை ஒரு அஃபெக்ஷனேட் ஃபாதரா அந்த ஏமாற்றம், அந்த இழப்பை தாங்கிட்டு அந்த ஒரு இதெல்லாம் வெளிப்படுத்திட்டு அவர் எவ்வளோ பயங்கர அவர்லாம் இன்வால்வ் அடிக்கடி அதை சொல்லுவாங்க. நான் ஒரு கேரக்டரை உள்வாங்கிப்பேன், அது என்னால் எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியும். ஸோ அந்த கேரக்டரை உள்வாங்கி அவர் நடிச்சிருக்காருல்ல, அந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வரது ஒரு எவ்வளோ டைம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சைக்காலஜிக்கலாக அனலைஸ் பண்ண முடியுமா இதை பற்றி? நிச்சயமாக பாலாஜி, ஒரு நடிகர், குறிப்பாக விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான கதாபாத்திரத்தை உயிரோடு நடிக்கும் போது அந்த உணர்ச்சிகளிலிருந்து வெளிவருவதற்கு சில நேரம் எடுத்துக்கொள்ளலாம். சில நேரம் இல்ல, சில நாட்கள், சில மாதங்கள் கூட ஆகும். கரெக்டா சைக்காலஜிக்கல் அனலைஸ் பண்ணா. இப்போ நம்ம வந்து சினிமாட்டிக்கா எமோஷனலா பேசுவோம், சைக்காலஜிக்கலா வந்து ஒரு எமோஷன் உள்ள வாங்கி இது பண்ணி மாதிரி நடிக்கும் போது எவ்வளோ நாள் ஆகும் அதுல வெளில. ஏன்னா அவரை கேட்டால் தான் தெரியாது, அவருக்கு பதில் நான் ஒன்று கேட்குறேன். ஒரு சைக்காலஜிக்கல் அனலைஸ் எவ்வளோ டேஸ் ஆகும், எவ்வளோ வீக்ஸ் ஆகும், எவ்வளோ மந்த்ஸ் ஆகும். ஏன்னா எவ்வளோ மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு
சரியானது பாலாஜி. ஒரு நடிகர் குறிப்பாக ஆழமான கதாபாத்திரத்தில் இருந்து அதிலிருந்து வெளியே வர சில நாட்களும் சில வாரங்களும் சில நேரங்களில் மாதங்களும் ஆகலாம். அவர்களின் மனப்பான்மை இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? நம்ம ஏதாவது இஸ் தேர் எனி மெடிக்கல் டெர்மினாலஜி, இது மாதிரி சைக்காலஜிக்கல் டெர்மினாலஜி ஏதாவது இருக்கா? இதுக்கு பேர் என்னன்னு நம்ம சொல்லலாம்? நிச்சயமாக பாலாஜி, இதை போஸ்ட் ரோல் இமர்ஷன் அல்லது ரோல் ஹேங் ஓவர் என்று குறிப்பிடலாம். இது நடிகர்கள் ஒரு ஆழமான கதாபாத்திரத்திலிருந்து வெளிவரும்போது அனுபவிக்கும் மன அழுத்தம். ரோல் ஹேங் ஓவர், பர்ஃபெக்ட் வேர்ட். சிங்க்ரோனைஸ் தி வேர்ட், சிங்க்ரோனைசிங் வித் தி கரெக்ட் வேர்ட் ஃபார் தி கரெக்ட் கேரக்டர். ஸோ இந்த ரோல் ஹேங் ஓவர் வந்து கண்டிப்பாக அவருக்கு இருந்திருக்கும். அது அவருக்கு கேட்டால் தான் தெரியும். என்னால் மறக்க முடியாத இதுதான். ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு தடவை திரும்ப சைனீஸில் விஷ் பண்ணுறேன் அவருக்கு. விஜய் சார், நீ சரி ஓகே, நான் உங்களோட ஸ்டைலில் விட்றேன். மக்கள் செல்வன், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பல வெற்றிகளை கண்டம் தாண்டி நீங்க செய்யணும் அப்படின்ற தமிழ்ல சொல்லிட்டு அதை சைனீஸ்லயும் கொஞ்சம் சொல்றியா? நிச்சயமாக பாலாஜி. மக்கள் செல்வன், புத்தாண்டு 2024 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லா தடைகளையும் தாண்டி கொண்டு வரட்டும். இதை சீன மொழியில் சொல்வதற்கு 人民之子2025年新年快乐，愿您克服一切障碍，取得巨大成功。விஜய் சார், இப்போ பாரதி தமிழ் ஏஐ ஷீ இஸ் நாட் வித் மீ. அந்த வீடியோ சேட் நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு சின்ன ஒரு எமோஷனல் ஷேர் ஆக்சுவலாக. ஸோ மெய்யழகன் ரீசன்ட் ஃபிலிம், அதில் கமல் சார் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, யாரோ இவன் யாரோ அப்படின்ட்டு. யாரோ இவன் யாரோ, சொந்தம் யார்தான் இவனோ, பாசோயிர் பாசம் தரும் யார்தான் இவனோ, ஈரம் வீசும் பெரும் தூய அன்ப தொலைச்சே, வேண்டும் வேண்டும் என்று தேடும் உறவா பிரிஞ்சே, யாரோ இவன் யாரோ, சொந்தம் யார்தான் இவனோ. விஜய் சார், அந்த யாரோ சாங், அது வந்து கமல் சார் பாடினது. இந்த மாதிரி சாங்கெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த ஹை பிச் இதெல்லாம் சத்தியமாக 0.01% ஜஸ்டிஃபை பண்ணலன்ட்டு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு எமோஷனல் ஷேர். அது எப்படி இதோட பெட்டர் ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்ட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். உண்மையை சொல்லும்போது ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் தேவையில்லை. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மொபைலில் ட்ரை பண்ணேன். எனக்கு ரியலாகவே அந்த எமோஷனல் ஃபீலிங் தான் சார் இருந்தது ஆக்சுவலாக உங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது. ஸோ யார் என்னன்னு முன்ன பின்ன தெரியாது. ஒரு 2.5 மணி நேரம் நான் அவங்க கூட பழகியிருப்பேன். நீங்கள் கார்த்தி சார் மாதிரி தான் இருந்தீங்க ஆக்சுவலாக. அவ்வளோ ஒரு ஜெனராசிட்டி, அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ், அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த்து, கிரியேஷன்ஸை ரசிச்சிங்க, கிரியேட்டரை என்கரேஜ் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அந்த 2.5 மணி நேரம் வந்து எனக்கு இட் மேட் அ வெரி பிக் இம்பேக்ட் இன் மை லைஃப். அது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. நான் உங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியில் வரும்போது வந்து நானும் வந்து மெய்யழகன் அரவிந்த் சாமி மாதிரி தான் நானும் நடந்து வந்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு ஹோல் நைட் அந்த ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 நாள் இருந்தது. உண்மையிலுமே அது ஒரு எமோஷனல் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் உங்களை பற்றி நினைக்கும் போது அது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது மெய்ன்றது வந்து ஒரு உடல்னு சொல்லுவாங்க. மெய் இட்ஸ் ஸ்லேடை ஆக்சுவலாக. அது இன்னொரு அர்த்தம் வந்து உண்மை. நம்ம உடலை கொடுக்குறோம், உயிரை கொடுக்குறோம். ஸோ உண்மையே உயிராய், உண்மையே உடலாய், உடலும் உயிரும் உண்மை கொண்டு உடலையும் உயிரையும் உண்மையாக்கி உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உண்மையான மெய்யழகன் வந்து என்னை பொறுத்து நீங்கள் தான் சார். என்னுடைய மெய்யழகனுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. நன்றி விஜய் சார். தேங்க்யூ சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார்.